ஹலோ ஆல் வெல்கம் டு அவர் சேனல் கிராக் சிஎஸ் ஐடி வித் திவ்யா. நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட லாஸ்ட் கிளாஸ்ல இருக்கோம் இன்னைக்கு. கிளாஸ் 4. ஓகே, இதுக்கு முன்னாடி இருக்கிற 3 கிளாஸுமே நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதம் வந்து மெயினா இருக்கிறது. அதுதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து நம்மளோட அப்கமிங் கிளாஸ் ஸ்கெடியூல்ஸ். ஓகே, இந்த ஸ்கெடியூல் பிரகாரமா தான் நம்மளோட கிளாஸ் போயிட்டு இருக்குது. இந்த ஆர்டர்லயே நம்ம போகணும். அப்பதான் நம்மளால முடிக்கவும் முடியும். பிளஸ் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிவிஷன் எல்லாமே பண்றதுக்கு டைம் இருக்கும். ஓகே, ஸோ நீங்களும் இந்த ஸ்பீட்ல நீங்களும் போகணும். ஓகே, அண்ட் இதுல வந்து நம்ம இந்த ஸ்கெடியூல் வந்து பெண்டிங்கா இருக்கிறது இந்த கம்பைன் மாக் டெஸ்ட் மட்டும் என்னால அந்த கரெக்ட் டெய்லி கொடுக்க முடிஞ்சில்ல. பட் ஐ வில் டூ மோஸ்ட் ப்ராபப்ளி டுமாரோ தரதுக்கு தான் என்னோட பிளான். இல்ல நான் இன்கேஸ் நாளைக்கு மிஸ் ஆனா கூட இந்த வீக்கெண்டுக்குள்ள கண்டிப்பா இந்த கம்பைன் மாக் டெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ மத்தபடி எல்லாமே வந்து ஆர்டர்ல தான் போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் 7th யூனிட், உங்களுக்கு தெரியும்ல. ஓகே, அப்புறம் இந்த கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஃபார் த மெம்பர்ஸ் இன்னைக்கே வந்து டிரைவில் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகே, ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஸோ நம்மளோட சிலபஸ்ல வந்து நம்ம இதெல்லாமே ஓவராலா, அதாவது எக்ஸாம் ஓரியன்ட் கிளாஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாததெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இம்பார்ட்டன்டானது மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதுல இனி வந்துட்டு மெயினா இருக்கிறது பார்த்தேன்னா இந்த த்ரெட்ஸ் பத்தி நம்ம படிச்சோம். ஓகே, த்ரெட்ல வந்து இந்த சப் டாபிக்ஸ் இதெல்லாம் வந்து அவ்வளோக்கா கொஸ்டின்ஸ் பார்த்தது இல்ல. அதனால வந்து இது நம்ம ஸ்கிப் பண்றோம். மத்தது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிபியூ ஸ்கெடியூலிங், டெட்லாக், மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்தோம். இதுல வந்து இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இருக்கு. அது வந்து நியூமெரிக்கல் வரும். ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதுதான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே, மெயினா பார்க்க போறோம். ஓகே, அது இல்லாம வந்துட்டு கொஞ்சம் பேசிக்கா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்த பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் சம் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சோ லெட் அஸ் ஸ்டார்ட். சோ ஃபர்ஸ்ட் பேஜ் ரீப்ளேஸ்மென்ட் அல்கோரிதம் என்னன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம பேஜிங் சிஸ்டத்துல என்ன பண்றோம்? ஒரு ஒரு ப்ராசஸ் நம்ம ரன் பண்ணும்போது தான் வந்து இந்த லாஜிக்கல் மெமரி வந்து சிபியூ கிரியேட் பண்ணும். அப்படியெல்லாம் நம்ம படிச்சோம்ல. சிபியூ வந்துட்டு லாஜிக்கல் மெமரி ஜெனரேட் பண்ணும். அதுக்கப்புறம் பேஜிங்ல வந்து அந்த ஒவ்வொரு பேஜும் வந்துட்டு ஒரு ஃப்ரேம்ல போய் ஃபிக்ஸட் பேஜஸ் வந்துட்டு ஃபிக்ஸட் ஃப்ரேம்ல போய் பிளேஸ் ஆகுங்கிற மாதிரி எல்லாம் நம்ம படிச்சோம் லாஸ்ட் கிளாஸ்ல இல்ல. இப்போ நான் ஒரு பேஜ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராசஸ் வந்து P3ங்கிற ப்ராசஸ் நான் எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்னா இந்த P3ங்கிற ப்ராசஸ் வந்து எங்க இருக்கணும்? மெயின் மெமரியில் இருந்தாதான் என்னால வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ரைட்? The page has to be the particular page or process has to be in the main memory, ரைட்? இன்கேஸ் இது மெயின் மெமரியில் இல்ல அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும்? பேஜ் ஃபால்ட் வரும். ஓகே, it means the corresponding page is not present in the main memory. அப்ப நாம என்ன பண்ணணும்? மெயின் மெமரிக்கு இந்த பேஜை கொண்டு போய் போடணும், ரைட்? இந்த பர்டிகுலர் பேஜை கொண்டு போய் மெயின் மெமரி கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும். பட் அந்த மெயின் மெமரி ஃபுல்லா இருக்கு. எல்லா ஃப்ரேமிலுமே வந்துட்டு ஒவ்வொரு ப்ராசஸும் வந்துட்டு போயிருக்கு ஆல்ரெடி. ஸோ இங்க ஃப்ரீ ஸ்பேஸே இல்லன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த P3 எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம்? அப்ப இங்க இருந்து நம்ம பார்ப்போம். இதுல யாருக்கு வந்து இப்போ ப்ரையாரிட்டி பேஸிலும் யாரு வந்து இப்போ ரீசென்ட்லி வந்து பண்ணாம இருக்காங்க, இனிமேல் வந்து இப்போ ஃபியூச்சருக்கு இப்போ மெமரி தேவையில்லாதவங்க யாராவது ப்ராசஸ் இருக்கா? இது மாதிரி எல்லாம் நிறைய கண்டிஷன் செக் பண்ணிட்டு இதுல இருந்து ஒரு விக்டிமை வந்து சூஸ் பண்ணிட்டு அவங்கள வெளியில அனுப்பும். ஓகே, வெளியில அனுப்பிட்டு இந்த P3 கொண்டு போய் இங்க போடும். இது பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற அல்கோரிதம் வந்து பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதம். ஓகே, சோ வந்துட்டு நம்மளோட இந்த ப்ராசஸ் மொத்தமா இங்க மெயின் மெமரியில இருக்கிற எல்லா ப்ராசஸுமே வந்து டிஸ்க்ல இருக்கும். இட்ஸ் இன் த செகண்டரி மெமரி. இந்த செகண்டரி மெமரியில இருக்கிற பேஜஸ் தான் வந்துட்டு இதோட ஒரு காப்பி தான். ஒரிஜினல் பார்ட் இஸ் வேர். இந்த மெயின் மெமரியில இருக்கிறது எல்லாமே வந்துட்டு டிஸ்க்ல இருக்கும். அங்கிருந்து எக்ஸிகியூஷன் டைம்ல அதோட காப்பி தான் வந்துட்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனிச்சுக்கோங்க. அதோட காப்பி தான் வந்துட்டு மெயின் மெமரி கொண்டு போய் போடுறது. ஓகே, சோ இந்த மெயின் மெமரியில இருந்து அந்த விக்டிமை கொண்டு வெளியில அனுப்பும் போது என்ன நடக்கும் தெரியுமா? வெளியில அனுப்பும் போது அந்த விக்டிம் ஆல்ரெடி வந்து ஏதாவது சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். இந்த டிஸ்க்ல இருந்து இங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விக்டிம், அதாவது இந்த பர்ட்டிகுலர் பேஜ்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா வந்துட்டு அது டர்ட்டி பேஜ் அப்படின்னு சொல்லும். ஓகே, சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா அது அது ரிட்டர்ன் பேக் டு டிஸ்க்லோட்டு வந்துட்டு அது ரைட் பண்ணணும். ஏன்னா வந்து சேஞ்ச் வந்திருக்குல்ல, அதனால. ஓகே, இது அல்லது டர்ட்டி பேஜ் கிடையாது. இது கிளியர் பேஜ் தான். இங்க டிஸ்க்ல இருக்கிறதும் இங்க இருக்கிறதும் சேம் தான். எந்த சேஞ்சஸும் வரலன்னா டைரக்ட்டா அத வந்துட்டு
டெலீட் பண்ணிரும். இதுதான் வந்து நடக்குது. ஸோ இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதம் யூஸ் பண்ணி தான் எந்த பேஜ வந்து வெளியில அனுப்பணுங்கிறத டிசைட் பண்றது. இன் a paging based operating system, a page replacement algorithm is required whenever a page fault occurs and no page frame is available. In such cases, one of the currently loaded pages in memory must be replaced with a new page. ஓகே, இது யாரு பண்றாங்க? OSல virtual memory manager. ஓகே. ஸோ சூசிங் எ விக்டிம் பேஜ் யூசிங் எ பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விக்டிம் பேஜை கண்டுபிடிக்கணும் யாருங்கிறது அவங்க வந்து அல்கோரிதம் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பேஜ் டேபிள் இருக்குல்ல, அதாவது இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டேன்னா உங்களுக்கு புரியாது. வித் திஸ் எக்ஸ்பிளனேஷன் only you will understand this. இது வந்து ஒரு பேஜ் டேபிள். ஓகே, இந்த பேஜ் டேபிள் என்ன இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம்? பேஜ் நம்பர் லைக் 1 2 3 அந்த மாதிரி பேஜ் நம்பரும் இந்த பர்டிகுலர் பேஜ் நம்பர் எந்த ஃப்ரேமில் இருக்குங்கிற நம்ம இருக்கும்னு சொன்னோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து எங்க இருக்கு? 6th ஃப்ரேமில் இருக்கு மேபி. ஓகே, செகண்ட் பேஜ் மேபி ஒரு 8th ஃப்ரேமில் இருக்கலாம். தேர்டு வந்துட்டு மேபி 4ல இருக்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரேமில் தான் இது ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் இங்க வந்த பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் 4th ஃப்ரேமில் வந்து இந்த நம்ம சொன்னோம்ல 4th ஃப்ரேமில் இந்த தேர்ட் பேஜ் இருக்கு. இப்போ விக்டிம் வந்து இந்த தேர்ட் பேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விக்டிம் வந்து இந்த தேர்ட் பேஜ் தான். பேஜ் நம்பர் 3 தான் நம்ம வந்து வெளியில அனுப்ப போறோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம அனுப்புறோம்ல, ஸோ இதுதானே விக்டிம். அப்போ என்ன பண்ணணும்? இந்த பேஜ் டேபிள் நம்ம வந்து ஆல்ரெடி 4 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தோம் இல்ல, அது 4th ஃப்ரேம்ல இருக்குன்னு சொன்னேன்ல, அதை வந்து நாட் பிரசன்ட் அப்படின்னு மார்க் பண்ணணும். ஓகே, இல்லைன்னா வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம என்ன நினைப்போம்? இது வந்து மெமரியில் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ வி ஹாவ் டு அப்டேட் ஹியர் ஆல்சோ லைக் நாட் பிரசன்ட். இப்போ அது மெயின் மெமரி கிடையாது அப்படின்னு பேஜ் டேபிளும் அப்டேட் பண்ணணும். ஓகே, நவ் இஃப் த பேஜ் இஸ் மோடிஃபைடு, இதை நான் சொன்னேன் டர்ட்டி பேஜா இருக்குன்னா, இப்போ இங்க இருந்து வெளியில அனுப்புற பேஜ் டர்ட்டி பேஜ், தட் மீன்ஸ் டிஸ்க்ல இருக்கிறதும் இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க சம் அப்டேஷன் வந்திருக்கு அப்படின்னா ரைட்டிங் இட் பேக் டு டிஸ்க் பிஃபோர் ரீப்ளேஸ். இது ரீப்ளேஸ் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்க்கு ரைட் பண்ணணும். The effectiveness of the page replacement algorithm directly influences the page fault rate. ஓகே, அந்த பேஜ் ஃபால்ட் ரேட் இந்த பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதம் எந்த அளவுக்கு நல்லது யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு பேஜ் ஃபால்ட் ரேட் வந்து கம்மியாகும், ஓவரால் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, ஸோ யூ got an idea about page replacement algorithm, right? Now, these are the commonly used page replacement algorithm. First in, first out, optimal page replacement, least frequently used and most recently used. Okay, எல்லாமே ஈஸி தான். நான் ஈஸி ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லுவேன். டைரக்டா நம்ம ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஓகே, ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் நம்ம பேர்ல இருந்தே தெரியுது இல்ல, ஆதி யாரை பார்ப்போமோ, ஆதி யாரு வராங்களோ, நம்மளோட ஃபிஃபோ நம்மளோட ஸ்டாக்ல படிச்சோம்ல, ஸ்டாக்கா சாரி கியூல படிச்சோம்ல, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதாவது ஆறு வரவங்களும் அவங்கள டெலீட் பண்ணணும் சொன்னல, அதே மாதிரி இங்க ஆறு வரவங்களும் அவங்கள தான் ஃபர்ஸ்ட், அவங்க ப்ரையாரிட்டி எதுவும் பேஸ் பண்ண பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் யாரு வந்திருக்காங்களோ வெளியில அனுப்பும்போது ஃபர்ஸ்ட் அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதம். இன் திஸ் அல்கோரிதம் த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கீப் ட்ராக் ஆஃப் ஆல் பேஜஸ் இன் மெமரி இன் எ கியூ. எஸ், நம்ம கியூல. ஓகே, அண்ட் ஓல்டஸ்ட் பேஜ் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கியூ. ஓகே, இதுல அந்த கியூல அந்த ஓல்டஸ்ட் பேஜ் எங்க இருக்கும்? அந்த ஃப்ரண்ட்ல இருக்கும். நமக்கு தெரியும் ஃபிஃபோன்னா அப்படிதானே. அப்புறம் அந்த when the page need to be replaced, page in front of the queue is select. நம்ம இந்த கியூல ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற யாராவங்களோ அவங்கள டெலீட் பண்ணோம். அப்ப நம்ம இந்த கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, ஸோ 3 பேஜ் this is okay, sorry. Consider a page reference string 1303563. இந்த ஆர்டர்ல தான் வந்துட்டு பேஜ் வந்து ஆக்சஸ் பண்ண போறாங்க. ஓகே, அதாவது இந்த பேஜஸ் எல்லாம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஆனா மெயின் மெமரிக்குள்ள எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்கு? 3 ஃப்ரேம்ஸுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, 3 ஃப்ரேம்ஸுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் எத்தனை பேஜ் ஃபால்ட் வரும் இஃப் யூ ஆர் யூசிங் ஃபிஃபோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கிடைச்சிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை ஃப்ரேம் இருக்குங்கிறத பார்க்கணும். 3 பேஜ் ஃப்ரேம் சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப என்ன பண்ணணும்? 3 ஒரு இது மாதிரி வந்து வரைக்கணும். ஓகே, 3 பேஜ் ஃப்ரேம்ஸ்க்கு வரைச்சிட்டோம். ஓகே, ஸோ எந்த ஆர்டர்ல வருது? ஆദ്യം ஃபர்ஸ்ட் வருது. அப்போ ஆദ്യത്തെ எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 கண்டிப்பா வந்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் 3 கண்டிப்பா பேஜ் ஃபால்ட்டா இருக்கும். பிகாஸ் இது எம்டியா இருக்குல்ல. அப்போ இது வந்து இதுக்குள்ள இல்ல, மெயின் மெமரிக்குள்ள இல்ல அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம்? பேஜ் ஃபால்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வண்டி தான் பேஜ் ஃபால்ட் எல்லாமே இப்படி மார்க் பண்றேன். ஓகே, திஸ் இஸ் பேஜ் ஃபால்ட், திஸ் இஸ் திஸ்
3 ஆர் 130 மூணுமே வந்துட்டு பேஜ் ஃபோல்ட் தான். ஃபர்ஸ்ட் 1 எழுதிட்டு அதுக்கப்புறம் 3 எழுதிட்டு அப்புறம் 0. இப்போ வந்து நவ் இந்த ஃப்ரேம் வந்து ஃபுல்லா இருக்கு. ஓகே, அடுத்த ஆளு யாரு வராங்க? 3 வராங்க. பட் 3 இஸ் ஆல்ரெடி இன் த memory, right? So it is not a fault. It is a hit only. So hit வந்து இப்படி மார்க் பண்ணலாம். ஓகே, now next யாரு வராங்க? 5 வராங்க. 5க்கு இங்க பிளேஸ் இருக்கா? இங்க வந்து ஃபுல்லா இருக்கு. ஸோ எதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்? நம்ம இவங்க யூஸ் பண்றது FIFO அல்கோரிதம். யாரு ஆദ്യം வந்தாங்களோ அவங்கள தான் ரீப்ளேஸ் பண்ணணும். யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க? 1 தானே வந்தாங்க. ஸோ 1 கட் பண்ணிட்டு 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க யார போடணும்? 5 போடணும். அப்ப இந்த 5 வந்து ஒரு இதுதானே, ஹிட் கிடையாது, மிஸ் தானே. அதனால இப்படி மார்க் பண்றேன் கவுண்ட் பண்றதுக்காக. ஓகே, அண்ட் இப்படி மார்க் பண்ணணும் இல்ல, உங்களோட இஷ்டத்துக்கு எது மாதிரி வேணாலும் மார்க் பண்ணலாம். நான் எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் 6 வந்துட்டு இங்க இல்ல, அப்ப ஒரு ஃபால்ட்டா இருக்கு. ஓகே, ஃபால்ட்டா இருக்கு. ஸோ நம்ம 6 இங்க போடணும். 6க்கு எக்ஸிக்யூட் பண்ணணும்னா 6 ஹாஸ் டு பி இன் த மெயின் மெமரி. ஓகே, அப்ப எதை ரீப்ளேஸ் பண்ணலாம்? யாரு இப்ப ரீசன்ட்லி வந்தது 5. ஓகே, அதுக்கு முன்னாடி இதுல யாரு? இந்த 3யும் 0வும் இருக்கு. 3 தானே ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ 3 வந்து கட் பண்ணிட்டு 6 6 போட்டாச்சு. ஓகே, அடுத்தது 3 இங்க இருக்கா? இல்ல. சோ பேஜ் ஃபால்ட்டா இருக்கு. 3 வந்து எங்க வந்து போடணும்? யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க? 5ம் 6 எல்லாம் லேட்டஸ்டா வந்தாங்க. அப்ப 0 வந்து முன்னாடியே வந்தவங்க தான். சோ அவங்கள கட் பண்ணிட்டு 3 போட்டுடலாம். ஓகே, in this way only we are replacing the pages. Now how many page fault? 1 2 3 4 5 6. So answer is 6. ஓகே, ரொம்ப ஈஸி. இதுல வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, ஒரு பினோமினன் வருது. பெலடிஸ் அனாமலின்னு சொல்லுவோம். ப்ரூவ்ஸ் தட் பெலடிஸ் அனாமலி என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, இட் இஸ் பாசிபிள் டு ஹாவ் மோர் பேஜ் ஃபோல்ட் வென் இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் பேஜ் ஃப்ரேம்ஸ் வைல் யூசிங் த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதம். இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதத்தில் நம்பர் ஆஃப் பேஜ் ஃப்ரேம்ஸ், அதாவது இந்த பேஜ் ஃப்ரேம்ஸ் இப்போ இங்க வந்து 3 இருந்தது இல்லை, அது மாதிரி நம்பர் ஆஃப் பேஜ் ஃப்ரேம்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக்சுவலி பேஜ் ஃபால்ட் அதிகம் தான் ஆகுது. இஃப் யூ ஆர் யூசிங் பேஜ் ஃபால்ட் அப்படின்னா அந்த ஃபினாமினனை என்ன சொல்லுவோம்? பெலடிஸ் அனாமலின்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து வேற அல்கோரிதத்தில் இருக்கு, இந்த மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்லும். அப்புறம் வேற ஏதோ ஒரு கொஸ்டின்ல நான் பார்த்திருந்தது என்னங்கிறத நான் செக் பண்ணி சொல்றேன். எனிவே எப்பவுமே ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல கேட்கிற கொஸ்டின் இதுதான். பெலடிஸ் அனாமலிஸ் இஸ் இன் விச் அல்கோரிதம் கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற மோஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்லும் இது இந்த ப்ராப்ளம் வருது. இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம், இட்ஸ் எ ஃபினாமினன். அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, இதுல வந்து ஃப்ரேமோட நம்பர் ஆக வந்து பேஜ் ஃபால்ட்டும் அதிகமாகுது. நெக்ஸ்ட் வந்து பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதத்துல செகண்ட் ஒன் ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட். ஆப்டிமல் அப்படின்னா பேஜஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் which would not be used for the longest duration of the time in the future. ஓகே, ஆப்டிமல் அப்படின்னா நம்ம ஃபியூச்சரை தான் பாக்குறோம். அந்த பேஜ் இப்ப ஃபியூச்சர்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பேஜை மட்டும் நம்மள ரீப்ளேஸ் பண்றோம். ஓகே, சோ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இவ்வளோ ரிக்வெஸ்ட் வருது. 4 பேஜ் ஃப்ரேம் இருக்கு. ஓகே, சோ நான் 4 பேஜ் வரைக்கிறேன். ஓகே, சோ 7 ஆദ്യം வருது. 7 0 1 2 எல்லாமே பேஜ் ஃபால்ட் தானே. ஸ்டார்டிங் எல்லாமே பேஜ் ஃபால்ட்டா இருக்கும், பிகாஸ் மெயின் மெமரியில் இல்ல. ஓகே, நவ் அடுத்தது யாரு வராங்க? 0 வந்து இங்க இருக்கு, மெயின் மெமரியில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நாட் எ பேஜ் ஃபால்ட், இட் இஸ் எ பேஜ் ஹிட் only. Now 3 வந்து பேஜ் ஃபால்ட் because 3 is not available in the main memory. So 3 has to be replaced by whom? It depends on the page replacement algorithm. நம்ம இங்க யூஸ் பண்றது ஆப்டிமல் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்கோரிதம். ஸோ நம்ம ஃபியூச்சர்ல தேவையில்லாத பேஜ் தான் நம்ம மாத்துவோம். ஆப்டிமல்னாலே ஃபியூச்சர் தான் உங்களோட மைண்டில் வரணும். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ல 2107ல ஏது தேவையில்லாம பார்க்கணும். பார்த்தேன்னா 2 தேவைப்படுது, 0 தேவைப்படுது, 1 தேவையில்லை, 7ம் தேவையில்லை. 1 and 7 இன் ஃபியூச்சர்ல தேவையில்லை. பட் நம்ம ஃபர்ஸ்ட் அப்போ நம்ம 2 பேரை நம்ம செலக்ட் ஆயிருக்கு. அதுல யாரு ஃபர்ஸ்ட் வந்தாங்க? 7 வந்தாங்க. ஸோ நம்ம 7 வந்து கட் பண்ணிட்டு யாரை போடலாம்? 3 போடலாம். ஓகே, நவ் 0 வருது. இட்ஸ் a hit only because 0 is available. Next is 4 வந்திருக்கா? ஸோ 4 வந்து எங்க போடணும்? இன்னும் இருக்கிறதுல யார ஃபியூச்சர்ல தேவையில்லாதவங்க இருக்கு பார்க்கணும். 2 1 0 இருக்கு. 2 1 0. ஓகே, 1 தேவையில்லை, 2ம் 0ம் தேவை இருக்கு, இன் ஃபியூச்சர்ல வேணும்.
பட் 0 சாரி 1 தேவையில்லை. ஸோ 1 கட் பண்ணிட்டு 4 போட்டுக்கலாம். 4 பேஜ் ஃபால்ட் தான். அப்பவே வந்து இது வரைக்கணும், மறக்கக்கூடாது, விட்டு இல்லைன்னா மிஸ் ஆயிடும். ஓகே, நவ் 2 பேஜ் ஃபால்ட்டா பேஜ் ஹிட்டா? பேஜ் ஹிட் because 2 is available in main memory. Next is 3. 3 is also there in the main memory, so it is also a page hit. Next 0 again hit only. See, hit only. பிகாஸ் இது வந்து ஃபியூச்சரை பார்க்கறதுனால நமக்கு தேவையில்லை உள்ளதுன்னா நம்ம டெலீட் பண்ணாம இருந்துட்டு இருக்கோம்ல, அதனாலே வந்து பேஜ் ஃபால்ட் வந்து கம்மி ஆகுது பாருங்க. நெக்ஸ்ட் 3 அகெயின் 3 வந்துட்டு என்ன ஆகுது? பேஜ் ஹிட் only. அகெயின் 2 வருது ஹிட், அகெயின் 3 வருது ஹிட். ஸோ டோட்டல் எத்தனை பேஜ் ஃபால்ட் இருக்கும் பாருங்க. 1 2 3 4 5 6, only 6. ஓகே, அடுத்தது least recently used. Least recently used page will be replaced with which is least recently used. இது வந்து ரெண்டு விதமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். கவுண்டர், ஸ்டாக். கவுண்டர் யூஸ் பண்ணிட்டு நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்டாக். இது வந்து ஜஸ்ட் இது மட்டும் நோட் பண்ணா போதும். இதை பத்தி டீட்டெயில நம்ம போக தேவையில்லை. பை சான்ஸ் கேட்டனாலும் சொல்லிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாரையும் பாலிசி கேன் பி இம்ப்ளிமெண்டட் either யூசிங் கவுண்டர் ஒரு ஸ்டாக். ஓகே, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாரையும் கிளியர் ஆயிரும். 7012 இது இவ்வளோ ரிக்வெஸ்ட் இருக்கு. எத்தனை? 4 பேஜ் ஃப்ரேம்ஸ் இருக்கு. நம்ம இங்க பண்ண போற அல்கோரிதம் என்ன? எல்லாரையும். ஓகே, ஸோ எல்லாரையும் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கணும் தெரியுமா? பாஸ்ட் பார்க்கணும், ஹிஸ்டரி தான் பார்க்கணும், நாட் ஃபியூச்சர். ஆப்டிமல்னா ஃபியூச்சர் பார்ப்போம், ரைட்? இங்க வந்து ஆப்டிமல்னா ரைட்டுக்கு தான் நம்ம பார்க்குறோம், ஃபியூச்சர் தான் பார்க்குறோம். இங்க லெஃப்ட்டுக்கு பார்த்துட்டு எது வந்து கம்மியா யூஸ் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ 4 பேஜ் ஃப்ரேம்ஸ் நான் வரைக்கிறேன். 1 2 3 4. ஓகே, ஸோ ആദ്യത്തേത് கண்டிப்பா ஃபால்ட் தானே? ஆദ്യത്തെ 4 எண்ணம் கண்டிப்பா ஃபால்ட் தான். ஸோ 7 0 1 2. ஓகே, நெக்ஸ்ட் 0 ஆல்ரெடி இருக்கு. ஸோ இட்ஸ் a hit. 3 இல்ல, ஸோ 3 is a page fault. 3 எங்க போடணும்? we are using LRU. LRU means லெஃப்ட் சைடுக்கு பாருங்க. லெஃப்ட் சைடுல எது லீஸ்டா யூஸ் பண்ணிருக்கு? 2 லீஸ்ட் ரீசன்ட்லி. லீஸ்ட்னு இல்ல, லீஸ்ட் ரீசன்ட்லி. ஓகே, அதாவது பக்கத்துல யூஸ் பண்ணாம ரொம்ப நாள் முன்னாடி யூஸ் பண்ணிருக்கவங்க யாருன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அதுதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். ரொம்ப முன்னாடி யூஸ் பண்ணவங்களை கொண்டு போய் கட் பண்ணோம். இப்ப ரீசன்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணவங்கள மேபி அவங்க இருக்கட்டும், அவங்க மேபி இப்போ மறுபடியும் அவங்களுக்கு தேவைப்படும், அதனால இருக்கட்டும். ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருக்கிற ப்ரோக்ராம் அல்லது இருக்குன்னா அவங்கள கொண்டு போய் delete பண்ணலாம். ஓகே, ஸோ 2107 இதுல யாரு வந்து ரொம்ப நாளா ஒண்ணுமே யூஸ் பண்ணாம இருக்கிறது யாரு? 7 தானே? ஓகே, அப்ப 7 கட் பண்ணிட்டு 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட் 0 இட்ஸ் a hit again. நெக்ஸ்ட் இஸ் 4. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? 210 வந்துட்டு ரொம்ப பழசா, ஐ மீன் ரொம்ப ஓல்டு டைம்ல யூஸ் பண்ணது யாரும் பார்க்கணும். 2 வந்து இப்ப ரீசன்ட்லி யூஸ் ஆயிருக்கு. 1ம் ரீசன்ட்லி. அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது 0. சாரி, நோ 0 இப்ப ரீசன்ட்லி யூஸ் ஆயிருக்கு பாருங்க. 0 இப்ப ரீசன்ட்லி யூஸ் ஆயிருக்கு. 1ம் யூஸ் ஆயிருக்கு. சாரி, 2 யூஸ் ஆயிருக்கு. 2க்கு முன்னாடி தான் 1 யூஸ் பண்ணிருக்கு. 2க்கு முன்னாடி தான் 1. எது ഏറ്റവും லெஃப்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். ரீசன்ட்லி யூஸ் ஆகாம ഏറ്റവും லெஃப்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். 0 லெஃப்ட்ல இருக்குன்னு சொல்லி 0 போடக்கூடாது. பிகாஸ் 0 ரீசன்ட்லி யூஸ் பண்ணிருக்கு பாருங்க. ஓகே, ஸோ 1 தான் கண்டிப்பா மாத்திட்டு யாரை போடணும்? 4 போடணும். 4 இஸ் a page fault. Okay, next is 2. 2 is a hit only. 3 also a hit because 3 is available in the RAM. Next is 0. It's a hit. Again 3 is everything is hit. பாருங்க 3 2 3 எல்லாமே hit தான். So எத்தனை? 1 2 3 4 5 6. Okay, so the correct answer is 6. Okay, so next one, the last one is most recently used algorithm. Most recently used is just opposite of LRU. LRUல நம்ம என்ன படிச்சோம்? LRUல வந்து மெமரிக்குள்ள யாராவது வந்து சிம்பிளே இருக்காங்க, அவங்க எந்த எக்ஸிகியூஷனும் பண்ணாம யாரு இருக்காங்களோ, ஓகே, லீஸ்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மெமரி, அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, இங்க வந்து இப்ப ரீசன்ட்லி யாரு, மோஸ்ட் ரீசன்ட்லி யாரு யூஸ் பண்ணிருக்காங்களோ அவங்கள கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்றோம். அதுதான் வந்துட்டு மோஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்ட் அல்கோரிதம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். எகெயின் இங்க 4 ஃப்ரேம்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, அதனால 4 ஃப்ரேம்ஸுக்கு
ஓகே. ஸோ 7 0 1 2 இது எல்லாமே வந்து ஒரு பேஜ் ஃபால்ட் தான். ஓகே. நெக்ஸ்ட் 0 இஸ் ஆல்ரெடி தேர். ஸோ நமக்கு அது பேஜ் ஹிட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 3 வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்? திஸ் இஸ் மோஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு அல்கோரிதம் யூஸ் பண்றோம்ல, மோஸ்ட் ரீசன்ட்லி யூஸ் MRU. ஓகே. ஸோ இது லேட்டஸ்டா யாரு யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மெமரி? லேட்டஸ்டா யூஸ் பண்ணியிருக்கிறது 0 தானே. இப்போ ரீசன்ட்லி வந்து ரன் பண்ணது 0 தானே. ஸோ 0ய வந்துட்டு கட் பண்ணிட்டு 3 போடணும். ஓகே. ஸோ 3 இஸ் எ பேஜ் ஃபால்ட். நெக்ஸ்ட் அகெயின் 0 வந்துருச்சு. அப்போ வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு பேஜ் ஃபால்ட் வரும்போது அது தொட்டு முன்னாடி இருக்கிறவங்கள வந்து ஜஸ்ட் கட் பண்ணா போதும். ஏன்னா அவங்க தான் லேட்டஸ்டா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ 0னா 3ய கட் பண்ணணும். பிகாஸ் 3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 3ய கட் பண்ணிட்டு 0 போட்டாச்சு. ஸோ 0 இஸ் எ பேஜ் ஃபால்ட். அகெயின் 4 வருது. 4ம் வந்து பேஜ் ஃபால்ட். அப்போ யாரை கட் பண்ணும்? இந்த 0ய கட் பண்ணும். 4. Again 2. 2 is here. Okay, so 2 is a page hit. 2 ஒரு பேஜ் ஹிட். அகெயின் 3 ஒரு பேஜ் ஃபால்ட். அப்போ வந்து யாரை கட் பண்ணும்? இந்த 2 கட் பண்ணும். ஜஸ்ட் லெஃப்ட்ல இருக்கிறவங்கள கட் பண்ணா போதும். ஸோ 2 கட் பண்ணிட்டு 3 போடணும். அகெயின் 0 இருக்கா? இங்க இல்ல. அப்போ ஒரு பேஜ் ஃபால்ட் தான். அப்போ வந்து யாரை கட் பண்ணும்? இந்த 3 கட் பண்ணிட்டு 0 போடணும். ஓகே. ஏன்னா 3 தான் வந்து ரீசன்ட்லி யூஸ் பண்ணிருக்கிறது. லீஸ்ட் ரீசன்லி இல்ல, மோஸ்ட் ரீசன்லி. அகெயின் மறுபடியும் 3 வந்தாச்சு. அப்ப இந்த 0ய கட் பண்ணும். பிகாஸ் 0 தான் இப்ப மோஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்ட். ஸோ 3 வந்து போட்டாச்சு. அகெயின் 2 வருது. 2 இருக்க இங்கே இல்ல. ஸோ அகெயின் 2 இஸ் எ பேஜ் ஃபால்ட். அப்ப 3 வந்து இந்த 3 வந்து கட் பண்ணிட்டு 2 போட்டாச்சு. அகெயின் 3 வந்து வந்திருக்கு. ஸோ யாரு வந்து ரீசன்ட்லி யூஸ் பண்ணது? 2. இந்த 2 கட் பண்ணிட்டு 3 போட்டாச்சு. ஸோ 3 இஸ் ஆல்சோ எ பேஜ் ஃபால்ட். இனி கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 பேஜ் ஃபால்ட் வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்திலுமே வந்துட்டு பேஜ் வெலடிஸ் எனாமலிங்கிற ஃபினாமினன் இதிலும் வருது. ஓகே. MRUலும் வருது. நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த்ராஷிங். த்ராஷிங் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேஜ் ஃபால்ட் நடக்கும்போது வர ஒரு இதுதான் வந்துட்டு த்ராஷிங். ஒரு சிச்சுவேஷன். த்ராஷிங் இஸ் அ சிச்சுவேஷன் இன் விச் த சிஸ்டம் ஸ்பெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் டைம் ஹேண்ட்லிங் பேஜ் ஃபால்ட்ஸ் ரேதர் தான் எக்ஸிக்யூட்டிங் ஆக்சுவல் ப்ராசஸ். அதாவது இப்போ ஆக்சுவலி இது ஒரு டைப் ஆஃப் த்ராஷிங் மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் நிறைய டைம் நம்ம எக்ஸிக்யூஷன் பண்றதை விட நிறைய டைம் வந்து நம்ம பேஜ் ஃபால்ட் தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே. ரீப்ளேஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து அது மாதிரி பண்ணும்போது நம்மளோட சிஸ்டத்தோட எஃபிஷியன்சியே வந்து பாதிக்கும். ஓகே. அதுதான் த்ராஷிங்னா. த்ராஷிங் இஸ் சிச்சுவேஷன் விச் சிஸ்டம் ஸ்பெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் டைம் ஹேண்ட்லிங் பேஜ் ஃபால்ட்ஸ். இது வந்து பாருங்க பேஜ் ஃபால்ட் தான் ஹேண்ட் பண்ணணும். ஓரோ டைமும் ரீப்ளேஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். ஸோ த்ராஷிங். அஸ் அ ரிசல்ட் வெரி லிட்டில் யூஸ்ஃபுல் ஒர்க் இஸ் டன். ஓகே. அதனால வந்துட்டு ஒர்க் வந்து கம்மியாகுது. கோர்ஸ் ஆஃப் த்ராஷிங் ஒர்க் கம்மியாகுது மீன்ஸ் ஒர்க் கம்மியா தான் பண்ண முடியுது. மீதி டைம் ஃபுல்லா வந்து இவங்கள ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் டைம் போகுது. ஓகே. கோர்ஸ் ஆஃப் த்ராஷிங் என்ன எதனால வந்து த்ராஷிங் வந்துட்டு நடக்குது? இஃப் ஏ ப்ராசஸ் இஸ் அலோகேட்டட் டூ ஃபியூ ஃப்ரேம்ஸ். ஒரு ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸ் வந்துட்டு நம்ம நிறைய பேஜஸா கட் பண்றோம்ல. ஒரு ப்ராசஸ் நிறைய பேஜஸா கட் பண்றோம். அப்படிதானே பேஜிங் நடக்குது. டிவைடட் இன்டு ஃபிக்ஸட் பிளாக்ஸ், ரைட்? இது வந்துட்டு ஆனா இந்த ஹோல் ப்ராசஸ்ன்னு கொண்டு போய் நம்ம போடுறது கொஞ்சம் ஃப்ரேம்ஸ்ல தான். ஒரு 2 3 ஃப்ரேம்ஸ் தான் வந்து டோட்டல் அலோகேட் பண்ணிருக்கு இந்த ஹோல் ப்ராசஸ்க்கு அப்படின்னா கண்டிப்பா பேஜ் ஃபால்ட் வரும் இல்ல. மீதி ப்ராசஸ்க்கு இங்க இல்ல. மீதி ப்ராசஸ் ஒன்னும் இந்த மெமரியில இல்ல. அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ரீப்ளேஸ் பண்ணணும், மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணணும். பேஜ் ஃபால்ட் வந்துட்டே இருக்கும். இது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் வந்து திஸ் கீப்ஸ் ஓகே இதுதான் ரீசன். This keeps the CPU busy servicing page fault instead of executing instruction. CPU utilization drops sharply. அதனாலே வந்து CPU utilization வந்து கம்மியாகுது. ஓகே. ஸோ தட் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் இஸ் மெமரி மேப்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு உங்களோட சிலபஸில் இருக்கு. மெமரி மேப் ஃபைல்ஸ் இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. மெமரி மேப்பிங் இஸ் a method where a file is directly mapped into a process virtual memory. This makes the file look like part of memory so we can access it faster. ஓகே. ஸோ நம்ம நார்மலி வந்து ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபைல் வந்து டிஸ்க்குள்ள இருக்கும்ல. ஸோ நார்மலி வந்து நம்ம ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நிறைய சிஸ்டம் கால்ஸ் தேவைப்படுது. இந்த ஃபைலை வந்துட்டு நம்மள மெமரி கொண்டு வரதுக்காக. ஆனா அது அவாய்ட் பண்றதுக்காக மெமரி மேப்பிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்றோம். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ஃபைலை வந்து நம்ம ப்ராசஸ் மெமரிக்கு டைரக்டா மேப் பண்றோம். ஓகே. அதாவது ஒரு வெர்ச்சுவல் மெமரியா வந்துட்டு வெர்ச்சுவல் மெமரிக்கு மேப் பண்றோம்.
திஸ் மேக்ஸ் த ஃபைல் லுக் லைக் பார்ட் ஆஃப் மெமரி. இது வந்து ரியலா நம்ம வர்ச்சுவல் மெமரிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு இல்யூஷன் தான். அதாவது ஹோல் திங்க வந்து நம்ம கொண்டு போய் போட மாட்டோம். பார்ட் பார்ட்டா பார்ட்டா தேவைப்படுற அந்த ஃபைலோட பர்ட்டிகுலர் எந்த பாகம் வந்து எக்ஸிகியூஷன் பண்ணுதோ அங்க அது மட்டும் மெமரி கொண்டு போயிட்டு வைப்போம். மத்தது வந்துட்டு வர்ச்சுவல் மெமரி. ஓகே. ஸோ அகைன் அனதர் பார்ட் தேவைப்படும்போது அத வந்து மெமரி கொண்டு போடுவோம். ஸோ லைக் நம்ம செகண்டரி மெமரிய கூட நம்மளோட மெமரியோட பார்ட்டா நம்ம மாத்துறது தான் வந்து வர்ச்சுவல் மெமரி நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ அதே கான்செப்ட் வந்து இந்த ஃபைலுக்கும் நம்ம பண்றோம். ஃபைல்ல வந்துட்டு ஃபைல் நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நெறைய சிஸ்டம் கால்ஸ் தேவைப்படுது. அத அவாய்ட் பண்றதுக்காக மெமரி மேப்பிங் இஸ் எ மெத்தட் வேர் ஃபைல் இஸ் டைரக்ட்லி ஃபைல் வந்துட்டு மெமரி கூட மேப் பண்றதா மெமரி மேப்பிங் அப்படின்னா அப்ப வந்து ஈஸியா இருக்கும். ஃபாஸ்ட் ஆக்சஸ் பண்றது ஈஸி ஆகும். ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த ஓஎஸ் என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் பண்ணுது. ஓஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஸ்க் பிளாக்ஸ் ஆஃப் ஃபைல வந்துட்டு ரேம்ல பேஜஸும் ஆயிட்டு மேப் பண்ணும். ஓகே. வென் எ ப்ராசஸ் ஆக்சஸ் த டேட்டா தட் இஸ் நாட் இன் ரேம்ல இல்லாத ஒரு டேட்டா நம்ம பேஜிங்கும் பண்ண மாரி இல்லாத ஒரு டேட்டா ஆக்சஸ் பண்றோம் அப்படின்னா, அங்க என்ன நடக்கும்? இங்க ஒரு பேஜ் ஃபால்ட் நடக்கும். அப்ப மறுபடியும் என்ன பண்ணணும்? ஓஎஸ் கொண்டு போய் ஃபைல கொண்டு போய் எடுத்துட்டு மெமரியில போடணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே. அப்போ இந்த ப்ராசஸ் கேன் ரீட் அண்ட் ரைட் டைரக்ட்லி இன் மெமரி இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் சிஸ்டம் கால்ஸ். அப்போ இது மாதிரி ரேமு கொண்டு போய் இந்த ஃபைல்ஸ போடுறதுனால நமக்கு சிஸ்டம் கால்ஸ் எல்லாம் தேவையில்லாம டைரக்ட்டா ப்ராசஸுக்கு வந்து ரீட் அண்ட் ரைட் வந்து பண்ண முடியும். ஓகே. ஃபைல்ல போய் ஆக்சஸ் பண்ண தேவையில்ல. ஓகே. இஃப் எ ப்ராசஸ் மோடிஃபைஸ் டேட்டா அதர்ஸ் கேன் சீ இட். ஒரு ஏതെങ്കിലും ഒരു പ്രോസസ് வந்து டேட்டா வந்து இது வந்து ஷேர் பண்ணும். அதாவது ஒரு ஃபைலே வந்துட்டு ஒரு ப்ராசஸ் P1ங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு. அவங்களுக்கு வந்து F1ங்கிற ஃபைல் தேவைப்படுது. P2க்கும் வந்து F1ங்கிற ஃபைல் தேவைப்படுது. இந்த F1 வந்து என்ன பண்ணும் OS இந்த F1 கொண்டு போய் ஒரு ஃப்ரேமில் கொண்டு போய் ஒரு மெமரியில ஒரு ஃப்ரேமில் கொண்டு போய் போடும். மேப் பண்ணும். மெமரி ஆயிட்டு மேப் பண்ணி வைக்கும். அப்ப இந்த P1க்கும் P2க்கும் வந்துட்டு 2 பேருக்குமே இந்த F1 வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்ப வந்துட்டு P1 ஏதாவது சேஞ்ச் பண்ணனும்னா P2க்கு தெரியும். P2 சேஞ்ச் பண்ணனும்னா P1க்கு தெரியும். ஓகே. தட்ஸ் வாட் இன் த சென்டென்ஸ். இஃப் எ ப்ராசஸ் மோடிஃபைஸ் டேட்டா அதர்ஸ் கேன் சீ இட். அப்புறம் காப்பி ஆன் ரைட் அப்படின்னு ஒரு இது இருக்கு. டெர்ம் இருக்கு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஓஎஸ் வந்து என்ன பண்ணும்னா, இவங்கள வந்து ரீட் ஒன்லி பண்ணதுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணும். யாருக்காவது ரீட் பண்ணணும். இப்போ ரீட் ஒன்லி ஓகே ஷேரிங் தான். சம்டைம்ஸ் வந்து இப்ப சொன்ன மாரி ஒருத்தவங்க மாடிஃபை பண்ணனா அவங்களுக்கும் வந்துட்டு மத்தவங்களுக்கு பார்க்க முடியும். ஆனா சம் சிச்சுவேஷன்ல பி அ ப்ரொ ஓஎஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது P1க்கும் P2க்கும் வந்துட்டு இது கொடுக்கும். இது கொடுத்துட்டு நீங்க ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது ஷேர் பண்ணியாச்சு. ஆனா P1 வந்து ஏதாவது ரைட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஓஎஸ் சொல்லும். ஓகே நோ. நீங்க எழுதக்கூடாது. ஓகே. எழுதணும் அப்டின்னா, நீங்க இதோட ஒரு காப்பி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரிஜினல் காப்பில எழுதக்கூடாது. இன்னொரு காப்பி நான் தரேன். அதில எழுதிக்கோ அப்டின்னு சொல்றது தான் இது. காப்பி ஆன் ரைட். ஓகே. ஈச் ப்ராசஸ் கெட் இட்ஸ் ஆன் காப்பி இஃப் இட்ஸ் மேக் சேஞ்சஸ். அப்ப காப்பி ஆன் ரைட்னா இதான் கான்செப்ட். ஓகே. இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான டாபிக் எல்லாம் இல்ல. பட் ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகே. ஸோ இந்த மெமரி மேப் ஃபைல்ஸ் வந்து 2 டைப் இருக்கு. பெர்சிஸ்டட் அண்ட் நான் பெர்சிஸ்டட். பெர்சிஸ்டட் அப்டின்னா லிங்க் டு எ டிஸ்க் ஃபைல் சேஞ்சஸ் ஆர் சேவ்ட் பேக் டு டிஸ்க் யூஸ்ஃபுல் ஃபார் லார்ஜ் ஃபைல்ஸ். அதாவது டிஸ்க் ஃபைலும் ஆயிட்டு லிங்க் பண்ணது ஏதாவது சேஞ்சஸ் இந்த மெமரி மேப்பிங் பண்ணிட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவோம்ல எக்ஸிகியூஷன் டைம்ல சேஞ்சஸ் பண்ணும்போது டிஸ்கிலும் வந்துட்டு அதோட சேஞ்சஸ் வந்து அப்டேட் பண்ணும். ஓகே. இது வந்து லார்ஜ் ஃபைல்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் பெர்சிஸ்டட் அப்படின்னா வந்துட்டு டிஸ்க் ஆயிட்டு கனெக்ட் ஆகாது. அதாவது டிஸ்க்ல இருக்கிறது மாத்தியாச்சு. மெமரி மேப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் வந்தனாலும் வந்து ப்ராசஸ் முடியும் போது அந்த அந்த சேஞ்சஸ் வந்து இந்த டிஸ்க்ல மறுபடியும் அப்டேட் பண்ண மாட்டோம். ஸோ என்ன நடக்கும்? டேட்டா வந்து லாஸ்ட் ஆகும் வென் ப்ராசஸ் எண்ட்ஸ். இது வந்து யூஸ்ட் இன் ஐபிசி இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன் எல்லாம் தான் இது யூஸ் பண்ணுது. ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெர்சிஸ்டட் மீன்ஸ் ஆஃப்டர் த சேஞ்சஸ் டிஸ்க்லோட்டு அப்டேட் பண்ணும். நான் பெர்சிஸ்டட் அப்படின்னா கிடையாது. மெமரி மேப்பிங் பண்ணியாச்சு. ஒர்க் எக்ஸிகியூஷன் முடிக்கும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சேஞ்சஸ் எதுவும் போய் மறுபடியும் டிஸ்கில் கொண்டு போய் போட மாட்டோம். நான் பெர்சிஸ்டட் அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். நம்மளோட அந்த சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுவும் கொஞ்சம் பார்க்கலாம்.
ஓகே. ஸோ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. சிங்கிள் யூசர், சிங்கிள் டாஸ்க் இல்லன்னா சிங்கிள் டாஸ்க்ன்னு சொல்லும். இல்லன்னா சிங்கிள் யூசர் தானே மல்டி டாஸ்கிங் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. அப்புறம் மல்டி யூசர், மல்டி டாஸ்கிங் இருக்கு. தென் மல்டி புரோகிராமிங் பேட்ச் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இதுல மல்டி புரோகிராமிங் நம்ம கொஞ்சம் முன்னாடி அந்த ப்ராசஸ் ஷெட்யூலிங் டைம்ல பார்த்தோம்ல. அதெல்லாம் மல்டி புரோகிராமிங் தான். அதாவது சிங்கிள் சிபியு அதுல என்ன பண்ணும் ஒரு சிபியு வந்துட்டு நெறைய ப்ராசஸ் ஷேர் பண்ணி எடுக்குறாங்க. அதாவது ஒரு ப்ராசஸ் வந்துட்டு எல்லாருமே ரெடி கியூல இருக்கும். அப்புறம் யாராவது ஒருத்தவங்களுக்கு சிபியு கொடுத்துட்டு அவங்கள ஏதாவது பிளாக் ஸ்டேட்டுக்கு போகும்போது இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்காகவோ வேற ஏதாவது தேவைக்காக அவங்க பிளாக் ஸ்டேட்டுக்கு போகும்போது அந்த டைம் சிபியூ ஐடியலா வைக்காம அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து கொடுக்கும். ஓகே. திஸ் இஸ் வாட் மல்டி ப்ரோக்ராமிங். ஓகே. இது நம்ம முன்னாடி பார்த்தது தான். அப்புறம் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அப்பாசி. ஓகே. அப்புறம் ஏஎம்எஸ் ஆர்டிஓஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்கிங் வந்து எம்எஸ்டோஸ் பாம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இது வந்து நான் ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கேன். ஓகே. ஸோ சிங்கிள் எம்எஸ்டோஸ் வந்து சிங்கிள் யூசரா மல்டி யூசரா அப்படின்னு கேட்டாங்களான்னு ஞாபகம் இல்லை. இல்லைன்னா சிங்கிள் யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டோட எக்ஸாம்பிளா கேட்டாங்களான்னு ஞாபகம் இல்லை. எனிவே எம்எஸ்டோஸ் வந்து ஆன்சரா இருந்தது. ஓகே. எனிவே ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வைக்கணும். சிங்கிள் யூசர் வந்து எம்எஸ் டோஸும் பாம் ஓஎஸும் சிங்கிள் யூசர் மல்டி டாஸ்கிங் வந்து விண்டோஸ். நமக்கு தெரியும் விண்டோஸ் வந்து சிங்கிள் யூசர் தான் பட் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுது. விண்டோஸ் மேக்கின்டோஷ். அப்புறம் மல்டி யூசிங் மல்டி டாஸ்கிங் வந்து யூனிக்ஸும் எம்விஎஸ் ஓகே மல்டி யூசர் மல்டி டாஸ்கிங் தான். ஓகே. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்டி ப்ராசஸர் அப்படின்னா என்ன? இதுல எல்லாமே வந்துட்டு நம்ம சிங்கிள் சிபியூ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. மல்டி ப்ராசஸர் அப்படின்னா ப்ராசஸர் வந்து நிறைய இருக்கும். மோர் தேன் ஒன்னா இருக்கும். ப்ராசஸர் மீன்ஸ் சிபியூ. ஓகே. ஸோ மல்டி ப்ராசஸர் ஆர் parallel or multi-core system have multiple processors working in parallel that share the computer clock, memory, bus, peripheral devices. ஒரு நிறைய சிபியூ பட் ஷேரிங் த கிளாக் மெமரி பஸ் பெரிஃபரல் டிவைசஸ் எல்லாமே சேமா இருக்கும். இது வந்து 2 டைப்ஸ் இருக்கு. சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸர் அண்ட் அசிமெட்ரிக் மல்டி ப்ராசஸர். ஓகே. ஸோ சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸர் அப்படின்னா ட்ரீட் ஆல் ப்ராசஸர் ஈக்குவலி ஆயிருக்கும் எல்லா ப்ராசஸரும். அதாவது ஷேரிங் டாஸ்க் மெமரி டு ரன் த ஓஎஸ் இண்டிபெண்ட்லி ஃபார் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க வந்துட்டு மெமரியும் டாஸ்க்கும் மெமரியும் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணுது. ஓகே. அசிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங் என்ன பண்ணுதுன்னா ஒரு மாஸ்டர் இவங்க ஈக்குவலா இருக்கும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியா இருக்கும். ஆனா இங்க அசிமெட்ரிக்ல வந்துட்டு இது மாஸ்டர் ஸ்லேவ் மாதிரி ஒரு மாஸ்டர் ப்ராசஸர் இருக்கும். அவங்க வந்து மத்த ப்ராசஸர் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாதிரி. இது வந்து முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணது அசிமெட்ரிக் தான். இப்போ வந்துட்டு அட்வான்ஸ் இப்பத்த மாடர்ன் எல்லாம் வந்துட்டு சிமெட்ரிக் மல்டி ப்ராசஸிங் தான். ஓகே. ஜஸ்ட் நோட் பண்ணா போதும். ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை பத்தி சொன்னேன் இல்லைங்க. அப்பாசி, ஏஎம்எஸ், ஆர்டிஓஸ் எல்லாம் சொன்னேன்ல. இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ரியல் டைம் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்ட் when there are time requirements are very strict like missile system, air traffic control system, robots. அது ரியல் டைமா வந்து ஒர்க் பண்றது. தட் மீன்ஸ் ரொம்ப ஹை ப்ரையாரிட்டியா இருக்கிற டாஸ்க் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லைக் ரோபோட்ஸ், ஏர் டிராஃபிக், மிசைல் சிஸ்டம் எல்லாம் வந்து டைமுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கிறது இல்ல. அது எல்லாம் ரியல் டைம் சிஸ்டம். இது வந்து ஹார்ட் ரியல் டைம் சிஸ்டம் இருக்கு, சாஃப்ட்டும் இருக்கு. சாஃப்ட் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா இருக்காது. தட் மீன்ஸ் டைமுக்கு இம்பார்ட்டன்ட் இருந்தா கூட ஹார்ட் அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் கிடையாது. ஹார்ட் அப்படின்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்ல எல்லாம் வந்து ஏர் பேக் எல்லாம் இருக்குல்ல. ஒரு ஆக்சிடென்ட் வரும்போது இந்த ஏர் பேக் வந்து அந்த செகண்ட்லயே அந்த மில்லி செகண்ட்லயே வந்துட்டு ஒர்க் ஆகணும். அப்பதான் வந்து அதோட யூஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யூஸ் பண்றதா ஹார்ட் ரியல் டைம் சிஸ்டம். The OS are meant for the application where time constraints are very strict and even the shortest possible delay is not acceptable. ஒரு சின்ன டிலே வந்தா கூட அந்த ஏர் பேக்குக்கு அங்க யூஸ் கிடையாது இல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் ஹார்ட் ரியல் டைம் சிஸ்டம். இதே ரியல் டைம்ல எனக்கு வேணும். ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்ல அப்படின்னா சாஃப்ட் ரியல் டைம் சிஸ்டம். ஓகே. இந்த கொஸ்டின் பார்க்கலாம். A dash is a concept in which a process is copied into the main memory from secondary memory according to the requirement. Requirementக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு செகண்டரி மெமரியில இருந்து ப்ராசஸ மெயின் மெமரியில கொண்டு போறோம். எல்லாமே கொண்டு போக மாட்டோம். என்ன கான்செப்ட் இதில் யூஸ் பண்றோம்? பேஜிங், டிமாண்ட் பேஜிங், செக்மெண்டேஷன், ஸ்வாப்பிங். டிமாண்ட் பேஜிங் டிமாண்ட் இருக்கும்போது மட்டும் கொண்டு வரது டிமாண்ட் பேஜிங். ஓகே. நீங்களா வந்து ஆன்சர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே. அது போஸ்ட் பண்ணி வைக்கணும். நான் ஆன்சர் சொல்லக்கு முன்னாடியே நீங்க அது போஸ்ட் பண்ணிட்டு கண்டுபிடிக்கணும் ஆன்சர். அப்பதான் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்காங்கிறது நீங்க டெஸ்ட் பண்ண முடியும். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதா அப்படின்னு. நெக்ஸ்ட் வித் டேஷ் only one process can execute at a time. ஒரு ப்ராசஸ்க்கு மட்டும்தான் அட் a டைம் வந்துட்டு
பண்ண முடியும். ஓகே. அண்ட் இந்த சைடுல இந்த லெஃப்ட்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்ன மல்டி ப்ராசஸிங்கும், மல்டி ப்ரோகிராமிங், யூனி ப்ரோகிராமிங்கும் இருக்கு. ஓகே. அப்புறம் மீன்வைல் ஆல் அதர் ப்ராசஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த ப்ராசஸர். அதாவது இதோட கண்டினியூஷன் தான். ஓகே. ஒரு ஆளு மட்டும் அட் a டைம் ஒரு ப்ராசஸ் ஒர்க் ஆகுது. மத்தவங்க எல்லாம் வந்துட்டு ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணுது. அடுத்தது என்னன்னா வித் டேஷ் மோர் தேன் ஒன் ப்ராசஸ் கேன் பி ரன்னிங் சைமல்டேனியஸ்லி ஈச் ஆன் ஏ டிஃபரண்ட் ப்ராசஸர். மோர் தேன் ஒன் ப்ராசஸர்னாலே நம்ம இப்பதான் படிச்சோம் மல்டி ப்ராசஸர். இப்ப கண்டிப்பா செகண்ட் பார்ட்ல மல்டி ப்ராசஸிங் வரும். அப்ப இதுவும் நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு டவுட் இருக்கும். மல்டி ப்ரோகிராமிங்கா, யூனி ப்ரோகிராமிங்காங்கிற டவுட் வரும் ஃபர்ஸ்ட் பார்ட். யூனி ப்ரோகிராமிங் எல்லாம் இல்ல. மல்டி ப்ரோகிராமிங். இந்த மல்டி ப்ரோகிராமிங்னாலும் ஒரு ப்ராசஸ் தான். மல்டினா மல்டிபிள் ப்ராசஸ்க்கு ஒர்க் பண்ண முடியும். நாட் அட் எ டைம். ஒருத்தவங்க ஃப்ரீ அவங்களுக்கு வேற ஏதாவது பிளாக் ஸ்டேட்டுக்கு போகும்போது தான் அவங்க அடுத்த ஆளு ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ மல்டி ப்ரோகிராமிங் தான் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கர்னல். ஓகே. கர்னல் என்னன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ரிலேட்டடா இம்பார்ட்டன்டா இருக்கிறது மட்டும் நான் எடுத்திருக்கேன். கர்னல் அப்படின்னா நம்மளோட ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட கோர் பார்ட் தான் கர்னல். ஓகே. தட் மேனேஜஸ் சிஸ்டம் ரிசோர்சஸ். அந்த சிஸ்டம் ரிசோர்சஸ் எல்லாம் மேனேஜ் பண்ற அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னாலே வந்து மெயின்னா வந்து கர்னல் தான். ஓகே. நம்ம டிபார்ட்மெண்டல் ஹெச்ஓடி வந்து மெயினா இருக்குல்ல அதே மாதிரி. இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் அப்ளிகேஷன் அண்ட் ஹார்ட்வேர் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகே. சேம் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் லோடட் ஆன் ஸ்டார்ட் அப். அப்ப நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட கர்னல் தான் ஃபர்ஸ்ட் லோட் ஆகுது. The CPU can execute certain instruction only when it is in kernel mode. கர்னல் மோட் அப்படின்னா ஹைலி ப்ரிவிலேஜ்டு மோடு தான். ஓகே. சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம போய் யூசர் மோட்ல போய் ஒர்க் பண்ண முடியாது. அது கர்னல் மோடில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். These instruction are called privilege instruction. ஓகே. கர்னல் மோட், யூசர் மோட் 2 இருக்கு. Operating system switches the CPU to kernel mode when executing kernel code allowing it to perform privileged operations. Privileged operations அதாவது நமக்கு நார்மல் யூசருக்கு வந்து பண்ணக்கூடாது. CPU மட்டும் நம்ம சேஞ்சஸ் எதுவுமே பண்ணக்கூடாத நல்ல ஹைலி ப்ரிவிலேஜ்டு ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது கர்னல் மோட்ல தான் வந்துட்டு இந்த CPU என்ன பண்ணும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணும் சிபியூனை கர்னல் மோடுக்கு மாத்திட்டு தான் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். வென் ரன்னிங் யூசர் ப்ரோக்ராம் நம்மளோட யூசர் ப்ரோக்ராம் பண்ணும்போது சிபியூ என்ன பண்ணும் மறுபடியும் கர்னல் மோடுல இருந்து யூசர் மோடுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணும். இன்ஸ்ட்ரக்ஷன் அட் த யூசர் லெவல் டு நாட் ரிக்வயர் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ். நம்மளோட யூசர் லெவல் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அதொன்னும் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் தேவையில்லை. அதனால யூசர் மோடுலயே ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் பூட்டிங். பூட்டிங் உங்களுக்கு தெரியும் சிஸ்டம் லோட் பண்ணும்போது அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் பூட்டிங் சொல்லுவோம் இல்ல. இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லோடிங் த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்டு மெமரி. நம்ம சிஸ்டம் வந்து ஆன் பண்ணும்போது நம்மளோட மெமரிக்கு வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகிற ப்ராசஸ் தான் பூட்டிங் சொல்லுவோம். when a computer is powered on, right? in DOSல வந்து என்ன நடக்குது தெரியுமா? லோடிங் IO சிஸ்டம். ஃபர்ஸ்ட் IO சிஸ்டம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் MS-DOS சிஸ்டம், தென் லாஸ்ட் command.com. ஓகே. அண்ட் கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். கோல்ட் பூட்டிங் என்ன, வார்ம் பூட்டிங் என்னன்னு தெரியும். வார்ம் பூட்டிங் அப்படின்னா நான் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கலி கொஞ்சம் ஹாட் ஆகும்ல, கொஞ்சம் சின்னதா கொஞ்சம் கோல்டா இருக்காது கண்டிப்பா, ரைட்? வார்மா இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி டைம்ல ஏதாவது இஷ்யூ வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டத்துல திடீர்னு கரெக்டா ஒர்க் ஆகல, ஹேங் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாஸ்டா நம்ம ஒன்னுக்கு ரீசெட் பட்டன் கொடுக்கும், இல்லைன்னா கண்ட்ரோலர் டெலீட் கொடுக்கும் அல்ல. அதுதான் வார்ம் பூட்டிங் அப்படின்னா. ஓகே. கோல்டு பூட்டிங் அப்படின்னா நான் வந்துட்டு என்னோட சிஸ்டம் இன்னைக்கு இப்பதான் ஆன் பண்றேன், அதுதான் வந்து கோல்ட் பூட்டிங். ஸ்டார்டிங் த கம்ப்யூட்டர் யூசிங் த பவர் பட்டன். அதே பவர் பட்டன் நான் வந்து பவர் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு நான் ஆன் பண்றேன், இல்லைன்னா வந்து அந்த அந்த டேயிலே நீங்க அப்பதான் ஆன் பண்றீங்க. எப்போது நார்மல் வேல நீங்க யூஸ் ஆன் பண்றது தான் வந்து கோல்டு பூட்டிங். இட்ஸ் லோட்ஸ் த OS ஃப்ரம் டிஸ்க் அண்ட் டேக்ஸ் மோர் டைம். ஓகே. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் அது டிஸ்க்ல இருந்து அந்த OS லோட் பண்ணிட்டு எடுக்குது. வார்ம் பூட்டிங் அப்படின்னா வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்றோம். ஓகே. அப்புறம் பயோஸ்ங்கிறது என்ன போஸ்ட் அப்படின்னா என்னங்கிறதெல்லாம் கேட்பாங்க. பயோஸ் அப்படின்னா பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். பயோஸ் இஸ் ஏ ஸ்மால் ப்ரோக்ராம் ஸ்டோர்ட் இன் ரோம். நோட் பண்ணிக்கோங்க, இது இப்படியே கேட்டிருக்காங்க. பயோஸ் வந்து எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு கேட்பாங்க. ரோமில் தான். ரோம் அப்படின்னா வந்து ரீட் ஒன்லி மெமரியில தான் வந்துட்டு பயோஸ் ஸ்டோர் ஆகும். இட்ஸ் ஏ ஸ்மால் ப்ரோக்ராம். இட் ரன்ஸ். கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்ணும்போது ரன் ஆகிற ப்ரோக்ராம் தான் பயோஸ். ஓகே. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். இது என்ன பண்ணுது, நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணுது. அந்த டெஸ்டோட பேர் என்ன, போஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்.
அது எதுக்காக அந்த டெஸ்ட் பண்றோம்? டு செக் பேசிக் ஹார்ட்வேர் லைக் ராம், கீபோர்ட், டிரைவ்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணும். பூட்டிங் டைம் தான். பூட்டிங் டைம்ல யூஸ் பண்ற ப்ரோகிராம் தான் பயோஸ். இது வந்து ரோமில் இருக்கு. இது வந்து என்ன டெஸ்ட் பண்ணுது? போஸ்ட். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். எதுக்காக? ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுது. ராம், கீபோர்ட், டிரைவ்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணும். இஃப் எனி இஷ்யூ இஸ் ஃபவுண்ட் ஏதாவது ஒரு எரர் வந்துச்சு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு பீப் சவுண்ட் നമുക്ക് സിസ്റ്റത്തിൽ எப்போவாதெல்லாம் அது மாதிரி வரும்ல. அது வந்து பூட்டிங் கரெக்ட்டா வொர்க் ஆகாததுப்போ தான். இந்த பேசிக் செக்கிங் வந்து ஃபெயில் ஆகும்போது தான் பீப் கோடு வரும். அப்புறம் எரர் மெசேஜும் காமிக்கும். ஹெல்ப்ஸ் பூட் த கம்ப்யூட்டர். எதுக்காக இந்த பயோஸ் யூஸ் பண்றோம்? கம்ப்யூட்டர் பூட் பண்ணிட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்த லோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ப்ரோகிராம் தான் பயோஸ். ஓகே. இந்த பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னா என்ன? எ செட் ஆஃப் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் தட் ரன் ஆட்டோமேட்டிக்கலி வென் த கம்ப்யூட்டர் இஸ் டர்ன்ட் ஆன். இந்த யார் இது பண்றாங்க? பயோஸ் பண்றாங்க. இந்த டெஸ்ட் எதுக்காக? ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட். அந்த ஒரு ஆட்டோமேட்டிக்கலா ஒவ்வொரு டைமும் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணும்போது நடக்கிற டெஸ்ட் தான். அப்புறம் இது சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா பூட் ஆகும். அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா எரர் மெசேஜ் வரும். அப்புறம் பூட்டிங் ஸ்டெப்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? பயோஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பயோஸ் வந்து ஹார்ட்வேர் எல்லாம் செக் பண்ணும் யூசிங் த போஸ்ட். அப்புறம் பூட் சீக்வென்ஸ் என்ன இருக்கும்? பயோஸ் என்ன பண்ணும்? பயோஸ் வந்துட்டு சிமோஸ செக் பண்ணும். சிமோஸ் வந்துட்டு சிமோஸ் ஃபார் பூட் ஆர்டர். ஓகே. அ அதாவது ஹார்ட் டிஸ்க் அந்த சிடி ரோம், ஹார்ட் டிஸ்க் அந்த ஆர்டர் எல்லாம் வந்து செக் பண்ணும். அதுக்கப்புறம் பயோஸ் லுக் ஃபார் மாஸ்டர் ரூட் ரெக்கார்ட். பயோஸ் சிமோஸ் ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். அதுக்கப்புறம் மாஸ்டர் பூட் ரெக்கார்ட செக் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த 2 செக்கிங்கும் முடிச்சதுக்கு அப்புறம் பூட்ஸ்ட்ராப் லோடர் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அது பை சான்ஸ் கேட்டேன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுறதுக்காக வந்து ரீட் பண்ணணும். ஓகே. பூட்ஸ்ட்ராப் லோடர் வந்துட்டு லோட் பண்ணும். ஓகே. லோட்ஸ் த OS லோடர் ஃப்ரம் பூட்டபிள் டிஸ்க் டு மெமரி. பூட்டபிள் டிஸ்க்ல இருந்து ஒரு ஓஎஸ் லோடர் அதுதான் பூட்ஸ்ட்ராப் லோடர்ங்கிறது அதை வந்து மெமரிக்கு லோட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த 3 ஃபைலும் வந்து லோட் பண்ணும். என்னென்ன ஃபைல்? ஐஓ டாட் சிஸ்டம். இது வந்து எந்த ஓஎஸ்ஸா இருந்தாலும் தெரியுமா? இது வந்து டோஸ்னா டோஸ் ஓஎஸ்னால தான் இதெல்லாம் லோட் ஆகும். ஐஓ டாட் சிஸ், எம்எஸ் டாட் சிஸ் அண்ட் கான்ஃபிக் டாட் சிக்ஸ்ங்கிற 3 ஃபைல் ஓப்பன் ஆகும், லோட் ஆகும். அதுக்கப்புறம் கமாண்ட் இன்டர்பிரட்டர் கமாண்ட் டாட் காம் அப்படின்னு அதை வந்துட்டு பயோஸ் வந்து அது லோட் பண்ணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைல் லோட் ஆகுறது என்னன்னா ஆட்டோ எக்ஸிக் டாட் பேட்ங்கிறது லோட் ஆயிட்டு டோஸ் கமாண்ட் ரன் ஆகும். தென் ஃபைனலி லாகின் ஆகுது. இதுதான் நடக்குது. ஓகே. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த போஸ்ட் அப்புறம் பூட்ஸ்ட்ராப் லோடர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த சிலபஸ்ல இருக்கிறதுனால கொடுத்தேன். ஓகே. ஸோ நம்ம ஓவராலா கவர் பண்ணிட்டோம் தான் நான் நினைக்கிறேன். ஓகே. மெயினா இருக்கிறது இந்த OSல மெயின் பார்த்தோன்னா வந்துட்டு இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், சிபியு ஸ்கெட்யூலிங், டெட்லாக், மெமரி மேனேஜ்மெண்ட் இது 3ம் தான். ஓகே. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு கிடையாது. பட் ஸ்டில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஆகும். நமக்கு லைவ் மாக் டெஸ்ட் பண்ணுவோம். அது இல்லாம வந்து மெம்பர்ஸ்க்கான ஸ்பெஷல் மாக் டெஸ்ட் ஒவ்வொரு டேயும் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு மாக் டெஸ்ட் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ ஆல்ரெடி 3 கிளாஸுக்குமே 3 மாக் டெஸ்ட் கிடைச்சது. இன்னும் 4த் மாக் டெஸ்ட் இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ அப்போ ஒவ்வொரு கிளாஸும் முடிக்க அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களோட கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் கிளியரா தரோவாகும். அதுக்கப்புறம் கம்பைன்டு மாக் டெஸ்ட் வந்துட்டு ஓஎஸோட கம்பைன் மாக் டெஸ்ட், யூனிட் மாக் டெஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வேரியஸ் எக்ஸாம் செட்டு, கேட்டு, அப்புறம் யுஜிசி நெட்டு எல்லாத்துல இருந்து இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்செப்ட் வந்து கிளியர் ஆகும். ஸோ நீங்க அது மிஸ் பண்ண வேண்டாம் தான் என்னோட இது. ஏன்னா எனிவே நீங்க வந்து கிளாஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு நீங்க நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பார்ட் நீங்க மிஸ் ஆகக்கூடாதுன்னு தான் எனக்கு அட்வைஸ். ஓகே. ஸோ லெட் அஸ் ஃபினிஷ். தேங்க் யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து PHP யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே.